இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் நாசி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட பல கொடூரமான மனித பரிசோதனைகள்ல சில பரிசோதனைகளை பத்தி ஏற்கனவே 2 பார்ட்டா நான் என்னோட சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோக்கான லிங்க்கும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பார்ட் 3 வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த 2 வீடியோஸையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி அந்த 2 பார்ட்ஸையும் பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப இந்த பார்ட் 3 வீடியோல இன்னும் மீதமுள்ள சில மனித பரிசோதனைகளை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பார்ட் 3 வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். 1944 வருஷத்துல ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நாசி வதை முகாம்கள்ல ஒன்னா இருக்கிற டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இந்த சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது கடல் நீரை குடிநீரா மாத்துறதுக்கான ஒரு பரிசோதனை தான் இந்த சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பரிசோதனை பல கொடூரமான முறைகள்ல நடத்தப்பட்டதா சொல்றாங்க. இந்த சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஈடுபட்ட முக்கிய மருத்துவர்கள் ஒருத்தரான ஹான்ஸ் எப்பிங்கர் ஜூனியர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவர் டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைச்சு வைக்கப்பட்ட அந்த கைதிகள் இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி அந்த குரூப்ல இருந்த கைதிகள் சாப்பிட எந்த ஒரு உணவும் கொடுக்காம கடல் நீரை சுத்திகரிச்சு அந்த சுத்திகரிக்கப்பட்ட கடல் நீரை மட்டும் 3 வேளையும் அந்த கைதிகளை குடிக்க வச்சிருக்காரு. இதனால இந்த சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு உட்படுத்தப்பட்ட கைதிகள் உடல் அளவுல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பக்க விளைவுகளுக்கும் ஆளாயிருக்காங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து உயிர் பிழைத்த ஒரு நபரான ஜோசப் சோஃபெனிக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நபர் இந்த சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அவர் கண்ணால பார்த்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது 3 வேளையும் கடல் நீரை மட்டுமே சுத்திகரிச்சு குடிக்க வைக்கப்பட்ட கைதிகள் கடல் நீரையே குடிச்சு நாம குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டாவது நல்ல தண்ணி கிடைச்சிராதான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்தை சுத்தி அவங்களால முடிஞ்ச அளவு எல்லா மூளை முடுக்கலை நாம குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திரவ பொருள் தரையில சிந்தி கிடக்காதான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. மாப்போடு துடைக்கப்பட்ட ஈரமான தரையவும் ஏன் ஈரமான கால்முதையை கூட விட்டு வைக்காம அவங்களோட நாக்கால நக்குவாங்க. இந்த பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சீ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்ட கைதிகள் சாப்பிடுறதுக்கே சிரமப்பட்டதாகவும் நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்ப் சர்வைவரான ஜோசப் சோஃபெனிக் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது கருத்தடை மற்றும் கருவுறுதல் பரிசோதனை. 1941 மார்ச்ல இருந்து 1945 ஜனவரி வரைக்கும் ஆஸ்விட்ஸ் அப்புறம் ரேவன்ஸ்பர்க் உட்பட நாசி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட இன்னும் சில வதை முகாம்கள்ல இந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டதா சொல்றாங்க. இந்த பரிசோதனையோட முக்கிய நோக்கமே ரொம்ப கம்மியான நேரத்துல குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான மக்களுக்கு கருத்தடை செய்வது. அப்படி நாசி அரசாங்கம் கருத்தடை செய்யணும்னு நினைச்ச மக்கள்ல பெரும்பாலானவங்க யூதர்கள்னு ரோமானியர்கள்னு சொல்லப்படுது. எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தியும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் இன்னும் சில மருந்துகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் கருத்தடை செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க. இந்த ஸ்டெரிலைசேஷன் அப்புறம் ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஈடுபட்ட மருத்துவர்கள்ல பார்க் கிளாபர்க் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவர் வதை முகாம்கள் அடைக்கப்பட்ட இந்த பெண்களோட வயிறை எக்ஸ்ரே மூலமா ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு 3ல இருந்து 5 சிட்டிங்ஸ் வரைக்கும் அவங்கள வர வச்சு அந்த பெண்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்காமலே அவங்களோட கருப்பையில காஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் செலுத்தி அவங்களுக்கு கருத்தடை செஞ்சிருக்காரு. தீக்காயங்களை ஏற்படுத்தக்கூடிய இல்லைன்னா தோலையை அரிக்கக்கூடிய ஆசிட்ஸ் மாதிரியான ரொம்ப டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் தான் காஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் பெண்களோட கருப்பையில டைரக்டா செலுத்தப்பட்டு அவங்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுச்சு. இந்த பரிசோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட பல பெண்கள் இறந்து போனாங்க. சிலர் நிரந்தர காயங்களுக்கும் தொற்றுகளுக்கும் ஆளானாங்க. இந்த பரிசோதனைக்கு ஒத்துக்காம எதிர்த்த பெண்களை பார்க் கிளாபர்க்ங்கிற இந்த மருத்துவர் மூலமா கேஸ் சேம்பர்ஸ்க்கு அனுப்பப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இதுக்கடுத்து கருத்தடை செய்யறதுக்காக அயோடின் அப்புறம் சில்வர் நைட்ரேட் கலக்கப்பட்ட ஒரு சொல்யூஷனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சொல்யூஷனை உடம்புல இருக்கிற நரம்புகள் வழியா இன்ஜெக்ட் பண்றது மூலமா வதை முகாம்கள்ல இருந்த கைதிகள் கருத்தடை செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த முறையில பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் வெளியாகிறது, கடுமையான வயிற்று வலி அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய் உட்பட சில பக்க விளைவுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால இந்த கெமிக்கல் சொல்யூஷன் மூலமா கருத்தடைக்கு உட்படுத்தப்பட்ட பல பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமா கர்ப்பப்பை அகற்றப்பட்டதாகவும் சொல்றாங்க. அடுத்ததா ரேடியேஷனை பயன்படுத்தி கருத்தடை செய்யவும் முயற்சி செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை பெண்களோட வயிற்றுல செலுத்தி கருத்தடை செஞ்சாங்க. அதுலயும் குறிப்பா எக்ஸ்ரே கதிர்வீச்சு முறை பெரிய அளவுல கருத்தடை செய்யறதுக்கான ஒரு முறையா பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சை பெண்களுக்கு அவங்களோட வயிற்றுலையும் ஆண்களுக்கு அவங்களோட பிறப்புறுப்புலையும் செலுத்துறது மூலமா அதிக அளவிலான எண்ணிக்கையில கருத்தடை செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த ரேடியேஷன் முறையை பயன்படுத்தி கருத்தடை செய்யப்பட்ட கைதிகள் தீவிரமான தீக்காயங்களுக்கு ஆளானாங்க. கருத்தடை செய்யறதுக்கு இன்னொரு கொடூரமான வழிமுறை கைதிகளுக்கு அனஸ்தீசியா கொடுக்காமலே அவங்களோட பிறப்புறுப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுல ஹெர்மன் ஸ்டீவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு கொடூர டாக்டர் பெண்களோட பிறப்புறுப்புல ஆராய்ச்சி செஞ்சதா சொல்றாங்க. அதாவது பெண் கைதிகள் மரணிக்கக்கூடிய நாள் அவங்க கிட்ட முன்கூட்டியே அறிவிச்சு அவங்களுக்குள்ள பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தினால அவங்களோட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது மாறுதல் ஏற்படுதாங்கிறத செக் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சொன்ன டேட்ல அந்த பெண் கைதிகளை கொடூரமா கொன்னு இந்த ஹெர்மன் ஸ்டீவ்ங்கிற மருத்துவர் அவங்களோட பிறப்புறுப்பு ஆராய்ச்சி செஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல பெண் கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மரண பயம் அவங்களோட பிறப்புறுப்புல விந்தணு பயணிக்கக்கூடிய பாதையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துதாங்கிறத செக் பண்றதுக்காக பல பெண் கைதிகள் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது.
மூணாவதா நம்ம பார்க்க போறது சல்பனமைடு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த சல்பனமைடு ஆன்டி பாக்டீரியல் இல்ல ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1942 ஜூலைல இருந்து 1943 செப்டம்பர் வரைக்கும் ரேவன்ஸ்பர்க் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இந்த சல்பனமைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ராணுவ வீரன் போர்க்களத்துல சண்டை செய்யும் போது அவனோட உடம்புல எவ்வளவு பயங்கரமான காயங்கள் ஏற்படும், அதே மாதிரியான காயங்களை கைதிகளோட உடம்புல ஏற்படுத்தி அந்த காயத்துல ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், க்ளோஸ்ட்ரீடியம் பெர்ஃபரிஞ்சன், அப்புறம் க்ளோஸ்ட்ரீடியம் டெட்டானி உட்பட சில மோசமான தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் கைதிகளோட காயங்களை செலுத்தி தொற்றை ஏற்படுத்தி இருக்காங்க. மேற்கொண்டு அந்த தொற்றை தீவிரமாக்குறதுக்கு மர சீவல்களையும் அப்புறம் கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்ணாடி பொருளை காயத்துல அழுத்தி அந்த காயத்துல ஏற்பட்ட தொற்றை இன்னும் அதிகமாக்கி இருக்காங்க. அப்படி தொற்றை ஏற்படுத்தி நல்லா வளர விட்டு மறுபடியும் அந்த காயத்தை கியூர் பண்றதுக்கு இந்த சல்பனமைடோட இன்னும் சில ட்ரக்ஸையும் கலந்து கைதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. இந்த பாட்ரி வீடியோல நாசி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட மனித பரிசோதனைகள்ல 3 பரிசோதனைகளை பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ட் 4ல பார்க்கலாம். நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இந்த வீடியோட பார்ட் 4ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.